அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடி தினகரன் அவர்கள் ஏன் தொப்பி சாமியார்களை போய் வழிபடுறதுக்கு காரணம் என்ன? சோ அதை பத்தி வீடியோ தொடர்ந்து பார்க்க போறோம். தயவு செய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இதனுடைய பின்னணி என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்ந்த டிடி தினகரன் அவர்கள் திருவண்ணாமலைக்கு போயிருக்காரு. திருவண்ணாமலை சொன்ன உடனே மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னாக்கா, அங்க நிறைய சித்தர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மையான சித்தர்கள் நிறைய பேரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. சோ அந்த சித்தரை வழிபடுறதுக்கோசம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய மக்கள் பாத்தீங்கன்னாக்கா போவாங்க. நிறைய சித்திரங்களையும் பாத்தீங்கன்னா வழிபட்டு வருவாங்க. ஆனா இப்போ ஒரு சித்தர் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை ரொம்ப ஃபேமஸ். அவங்க பாத்தீங்கன்னா தொப்பி சாமியார் சொல்லுவாங்க. அந்த தொப்பி சாமியார் அவர்களை சந்திக்க டிடி தினகரன் அவர்கள் அங்க போய் கையெத்து கும்பிடுறாங்க. கையெத்து கும்பிட்டு அவர் வரணும்னு கேட்கிறாரா, இல்ல அடுத்த வாட்டி 2026 நான் தான் முதலமைச்சரா வரணும்னு போயிட்டு வணங்குறாரான்றது தெரியல. அவரோட வீடியோக்கே போயிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல நான் பார்த்தேன். என்ன சொல்றானாக்கா, தொப்பி சாமியார் நம்ம சொன்ன உடனே அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னாக்கா, அவங்க அழுக்கு துணி போட்டுட்டு இருப்பாங்க. சோ ஜொல்லி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஊத்திட்டு இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னாக்கா டீ குடிப்பாங்க. அந்த டீயோட பாத்தீங்கன்னா அவங்களால எங்க போய் போடணும்னு தெரியாம அங்கேயே வச்சுட்டு போயிடுவாங்க. சுத்தமா அவங்களால நம்ம என்ன மாதிரி சூழ்நிலை நம்ம இருக்குன்றது தெரியாத இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டிடி தினகரன் இதெல்லாம் தெரிஞ்சு கூட எதுக்கு போய் மனநலம் பாதிக்கப்பட்டவரை போயிட்டு பார்த்துட்டு எதுக்கு வரணும்? அதுவும் அவங்க கிட்ட போய் வழிபாடு படுறாரு. எவ்வளவு சித்தர்கள் இருக்காங்க, அந்த சித்தர்கிட்ட எல்லாம் போகாம தொப்பி சாமியார் கிட்ட ஏன் போகணும் அப்படின்னு தான் மக்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கேள்வியா வச்சுட்டு இருக்காங்க. இப்ப அதை பத்தி வீடியோ தொடர்ந்து பார்க்க போறோம். தயவு செய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடி தினகரன் அவர்கள் ஏன் தொப்பி சாமியார்களை போய் வழிபடுறதுக்கு காரணம் என்ன? சோ அதை பத்தி வீடியோ தொடர்ந்து பார்க்க போறோம். தயவு செய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இதனுடைய பின்னணி என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா முன்னேற்ற கழகம் சார்ந்த டிடி தினகரன் அவர்கள் திருவண்ணாமலைக்கு போனாருன்னு நான் சொன்னேன். ஆனா திருவண்ணாமலைக்கு ஏன் போனாரு என்றது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். திருவண்ணாமலையிலேயே சித்தர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேமஸா இருக்கிறாங்க. ஆனா இப்ப புதுசா ஒரு சாமியார் பாத்தீங்கன்னாக்கா உருவாகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க பேர் பார்த்தோன்னா தொப்பி சாமியார். எதுக்கோசம் அந்த தொப்பி சாமியார் பெயர் வந்ததுனாக்கா, அவங்க எனி டைம் தொப்பி போட்டுக்கிட்டே இருப்பாங்களா, அதனால அவங்க பேரு தொப்பி சாமியார். ஆனா அவங்களுடைய உருவத்தை நம்ம பார்த்தோம்னாக்கா, அவங்க ஒரு சித்தர் மாரியே பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரிய மாட்டாங்க. மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணும் பேரு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். அவங்க நிறைய யூடியூப் சேனல்ல தொப்பி அம்மாவை பத்தி நிறைய பேர் வீடியோ போடுவாங்க. ஆனா அந்த வீடியோ போடுறவர் மட்டும் தான் பார்த்தா தொப்பி சாமியாரை வணங்குற மாதிரி இருக்கும். ஆனா அது கீழே கமெண்ட்ல திட்டத்தட்ட 1000 கமெண்ட் வந்துச்சுன்னா, அந்த 1000த்துல ஒரு 800 கமெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தொப்பி அம்மா, அவங்களை இட்டு போய் ஹாஸ்பிட்டல் எங்கன்னா சேருங்க. அதை விட்டுட்டு ஏன் அவங்கள போயிட்டு தொந்தரவு பண்றீங்க, ஏன் அவங்களை கஷ்டப்படுத்துறீங்க? அவங்க என்னைக்காவது உங்ககிட்ட நான் வந்து சாமியாரா இருக்கேன், சித்தரா இருக்கேன், என்னை வந்து வழிபாடுன்னு என்னைக்கா சொல்லியிருக்காங்களா? ஏன் அவங்கள போய் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் கமாண்ட்ல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் நான் படிச்சு பார்த்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு தான் இருந்தேன். நிறைய பேர் சொன்னக்கூடிய கமாண்ட்ல வச்சுதான் அந்த வீடியோவை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். தயவு செய்து பாத்தீங்கன்னாக்கா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. டிடிவி தினகரன் அவர்களுடைய வீடியோக்கு கமெண்ட் என்ன வந்ததுனாக்கா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தலைவராக இருந்துகிட்டு ஏன் தேவையில்லாத மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை ஏன் தொந்தரவு பார்த்தணும்? தொப்பி அம்மா வந்து டிடி தினகரன் வாங்க, நான் வந்து உங்களை வழிபாடுறேன், நான் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன், 2026 நீங்க முதலமைச்சரா வரலான்னு என்னைக்காவது சொல்லி அவங்க கூப்பிட்டாங்களா? தொப்பி அம்மா என்னைக்காவது ஒரு நாள் ஒருத்தவங்க கிட்ட போய் பேசியோ, இல்ல ஒருத்தவங்க கிட்ட ஆசீர்வாதம் பண்ணியோ, இல்ல ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்காங்களா? எதுவுமே செய்யாத ஒருத்தவங்க கிட்ட போய் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை ஏன் மாரி தொந்தரவு பண்றீங்க, ஏன் கஷ்டப்படுத்துறீங்கன்னு நான் கேட்கல, மக்கள் கேட்டு இருக்காங்க. சோ அந்த வீடியோ கீழே வரக்கூடிய கமெண்ட்ஸ்ல ஏகப்பட்ட கமாண்ட் இருக்கு. சோ திருவண்ணாமலையில போனாக்கா நிறைய சித்தர்கள் இருக்காங்க தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களே சேர்த்து சித்தராக சொல்றது வந்து எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக இருக்கு. எத்தனை பெரியார் வந்தாலும் திருத்தவே முடியாதா இவங்கள அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நடிகர் விவேக் கேட்பாரு, சோ எத்தனை பெரியார் வந்தாலும் உங்களை திருத்தவே முடியாதான்னு வரலையா? அதே போலதான் நிறைய பேர் கமாண்ட்ல உங்களெல்லாம் யாரும் திருத்தவே முடியாதரா, மனநலம் பாதிக்கப்பட்டவங்களே சேர்த்து சித்தர்னு சொல்றது வந்து எந்த அளவுக்கு முட்டாள்தனமா இருக்குன்னு சொல்றாங்க. நானும் திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போயிருக்கேன். அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்டயும் பேசியிருக்கேன். தொப்பி அம்மாவை பேட்டி எடுக்கலாம்னு நினைச்சிருக்கேன். அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது, தொப்பி அம்மான்றது வந்து நிறைய பேர் தான் வழிபடுறாங்க. நிறைய பேர் பார்த்தோன்னா வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வந்து தொப்பி அம்மாவை வணங்கிட்டு போறாங்க, ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு போயினா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஒரு சைடு பாத்தீங்கன்னாக்கா தொப்பி அம்மா ஒரு சித்தர் தான், ஒரு சாமியார் தான், அவங்கள போய் நான் வழிபட்டு வந்தாக்கா அவங்க கிட்ட என்ன வேண்டுதல் வச்சாலும் நம்ம கிட்ட வந்து நிறைவேறும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சில பேர் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கனாக்கா, மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள ஏன் இது மாதிரி தொந்தரவு படுத்துறீங்க, ஏன் கஷ்டப்படுத்துறீங்க, எட்டுன்னு போயிட்டு எதனா ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, அதை விட்டுட்டு இது மாரி போய் வழிபடுறாதீங்க. நீங்க வழிபடுற காசை எடுத்துன்னு போய் செலவு பண்றதை விட அவங்க கூட்டு போய் நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, அவங்க இட்டுன்னு போய் முன்ன ஒரு குளிப்பாட்டுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கமெண்ட் மூலியமா சொல்லிட்டு இருக்காங்க. சோ திட்டத்திட்ட பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பக்கமே பாத்தீங்கன்னா, ஒரு சைடு தொப்பி சாமியார் அவர்கள் பாத்தீங்கன்னா சித்தர் தான்றாங்க, ஒரு சைடு பாத்தீங்கன்னாக்கா தொப்பி சாமியார் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு சொல்றாங்க.
இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மக்களை நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க. தொப்பி சாமியார் அவர்களை பத்தி நீங்க கேள்விப்பட்டு இருந்தீங்கன்னாக்கா சோ தொப்பி சாமியார் அவர்கள் உண்மையாலுமே சித்தரா இல்ல மனநிலம் பாதிக்கப்பட்டவரா? சோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய தொப்பி அம்மா சித்தர் அவர்களே நான் தப்பா எதுவும் சொல்ல வரல. ஆனால் அவங்களுக்கு பசி எடுக்கும் போது ஒரு டீ கடைக்கு போய் நிக்கிறாங்க. அந்த டீயை அவங்க வாங்கி குடிக்கிறாங்க. ஆனா அந்த டீ வாங்கி குடிச்சிட்டு அந்த டம்ளரை எங்க வைக்கணும்னு தெரியாம ஒரு டேபிள் பார்த்தா அங்க இருந்து அங்க வச்சுட்டு போயிடுறாங்க. அதை எடுத்து ஒருத்தரவனுங்க பைத்தியக்காரனுங்க எல்லாரும் பார்த்தோன்னா பிசாதம் கொடுக்க மாட்டாங்க. பிசாதம் தீர்த்தனை எதனா கொடுத்தாங்கன்னா ஊத்தி நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? சோ அதே போல எல்லாரும் பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சம் தொப்பியம் அவர்கள் டீ சாப்பிட்ட மிச்சம் மீதி வச்சுட்டு போயிருக்காங்க பாத்தீங்களா, அதை எடுத்து ஊத்தி சாப்பிடுறானுங்க. அப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், நம்ம குடும்பத்துல எந்த கஷ்டமே பார்த்தோன்னா வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சோ அவங்க குடிச்ச டம்ளர் இருக்கக்கூடிய டீயை ஊத்தி சாப்பிடக்கூடிய முட்டாள்தனமான பைத்தியக்காரத்தனமான வேலைகள் பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ஒரு தப்புன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னாக்கா அவங்க என்னதான் ஒரு சித்தரா இருந்தாலும் அவங்க குடிச்சிட்டு வச்சதை போயிட்டு அதை போய் 4 பேர் வச்சு ஷேர் பண்ணி சாப்பிடுறது ஒரு பைத்தியக்காரத்தன் சமம். ஓகேங்களா? இது தப்பான ஒரு செயல். தயவு செய்து அந்த மேல யாரும் பண்ணாதீங்க. அப்பியாமர்கள் உண்மையிலே சித்தரா இருந்தால் நீங்க என்ன பண்ணா பின்னாடி இந்த வழிபாட்டு அவங்களை பார்த்தனா கையெழுத்து கும்புறீங்களா அதை கும்பிட்டு வந்துருங்க. அடுத்து பார்த்தனாக்கா அவங்க கிட்ட போயிட்டு டார்ச்சல் பண்ற மாதிரி பின்னாடி போறது. சோ முன்னாடி பார்த்தனாக்கா போய் காலில் ஊந்து கிடக்குது. எட்ட இருந்து பார்த்தனாக்கா வெட்ட இருந்துட்டே பார்த்தா கையெழுத்து கும்பிட்டு கீழே ஊந்து கிடக்குது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா தொப்பி அம்மா போய்கிட்டு இருக்காங்க. சோ எதிரில பார்த்தா ராலி வருது. ஒருத்தவங்க பார்த்தா கையெழுத்து கும்பிட்டு தொப்பி அம்மாவை இப்படியே வணங்கி வைக்கிறாங்க. ராலிக்காரங்க போய் பிரேக் போட்டு திட்டி கிடக்குறான். அசேஜிமா ஏமா இது மேல சாவுக்காரைக்கு மாரி இங்க நிற்கிறீங்க ஏமா பூச்சி திட்டிங்கிறான். அதுதான் நான் சொல்ல வரேன். கடவுள் மேல நம்ம பக்தி இருக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு முட்டாள்தனமான ஒரு பக்தி இருக்கவே கூடாது. எனக்கும் கடவுள் பத்தி இருக்குதான். ஆனா அதனால பாத்தீங்கன்னாக்கா இது மாதிரி முட்டாள விஷயத்த நான் பண்ணவே மாட்டேன். என்னை சார்ந்தப்பட்டவங்களும் இது மாதிரி பண்ணாதீங்கன்றதுன்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயங்கள். டிடிவி தினகரன் அவர்கள் பாக்குறதுல என்னடா தப்பு இருக்குனாக்கா கண்டிப்பா அவங்க பாக்குறது தப்பு நான் சொல்ல வரல. ஆனா அவங்க ஃபாலோ ஒரு கட்சி தலைவர் போய் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாக்கா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அப்ப அவங்களை பின்பற்றக்கூடிய ஆட்களும் அவங்களுடைய கட்சி சார்ந்த இருக்கக்கூடிய ஆளும் பாத்தீங்கன்னாக்கா என்ன செய்வாங்க? அப்ப நம்ம தலைவரே போய் தொப்பி அம்மாவை வணங்குறாருன்னா அப்போ தொப்பி அம்மா எப்படிப்பட்ட ஒரு சித்தரா இருப்பாங்க? அப்ப நம்மள போய் வணங்கணும். எப்படியோ டிடிவி தினகரன் அவர்கள் 2026 முதலமைச்சரா வந்தா சந்தோஷம் தான். நான் சொன்னது எல்லாமே நான் சொன்னது கிடையாது. தொப்பி அம்மாள் வீடியோ கீழே பாத்தீங்கன்னாக்கா நிறைய கமெண்ட்ஸ் வரும் இல்லையா? அந்த கமெண்ட்ஸ் வச்சுதான் உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். சோ மக்களுக்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன். தொப்பி அம்மாள் என்றவங்க உண்மையாலுமே சித்தரா என்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தெரிஞ்சுப்போம். உங்களின் ஒருத்தனாக பேசிக்கின்றான் என்றொன்றும் உங்களோட இணைந்திருக்க. என்னோட சேனலை மறக்காம சப்போர்ட் அண்ட் ஆதரவு கொடுங்க. அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.